இதான் விவோவோட V50. விவோட டாப் செல்லிங் பிராண்டான வி சீரீஸ்ல இருந்து புதுசா ஒரு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மாடலோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹாய், நான் தான் எஸ்கே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த போனோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கையில பிடிக்கும் போதே ஒரு ஒயிட்னஸ் அப்படின்றது ஒன்று தெரியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த V40 சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இந்த V50 சீரீஸ்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குவாட் கேவ் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இதுல கையில பிடிக்கும்போது கொஞ்சம் ஒயிட்னஸா தெரிஞ்சாலும் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த போனோட பேக் சைடு என்ன டிசைன் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்ல V40ல இருந்து V50க்கு. பட் ஆனாலும் இந்த ரவுண்ட் லுக் கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியுது. அது இல்லாம இந்த ஆரோ லைட் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. அது தவிர இந்த பேக் சைட் பேனல் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மினரல் கிளாஸ் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட்ல எல்லாம் போன சீரீஸ்ல வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா கொடுத்துருந்தாங்க. இந்த சீரீஸ்ல கொஞ்சம் ரவுண்ட் டைப்பா கொடுத்ததுனால யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த சைட் ஃப்ரேம் எல்லாமே உங்களுக்கு மெட்டல் மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெயிட் பாத்தீங்கன்னா 200 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3 கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைட்டானியம் கிரே, அடுத்து ரோஸ் ரெட் அண்ட் ஸ்டாரி நைட். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாரி நைட். அதுல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்டார் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது லைட்டா க்ளோ ஆகிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3 கலர்ஸுமே உங்களுக்கு திக்னஸ் வேரியேஷன் வருது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் வேரியன்ஸ்னாலதான் உங்களுக்கு திக்னஸ் வேரியன்ஸ் வருது. இது டைட்டானியம் கிரேல வந்து 7.9 mm கொடுத்துருக்காங்க. ரோஸ் ரெட்ல வந்து 7.57 mm கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாரி நைட் அப்படின்ற கலர் மட்டும் 7.67 mm திக்னஸ் வருது. அண்ட் இதோட IP68 அண்ட் 69 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குவாட் கேவ் டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாட் கேவ் டிஸ்பிளே. பட் ஆனா இந்த சைட் பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பிடிச்சி ஹேண்டில் பண்றதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதோட டிஸ்பிளே ஒயிட்னஸும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 6.77 inch AMO LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் HDR 10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 1300 nits HPM பிரைட்னஸ் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் பீக் பிரைட்னஸ் தான் உங்களுக்கு 4500 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா லோ பிரைட்னஸ் மோட்ல வந்து உங்களுக்கு 3840 Hz PWM டிம்மிங்கும் இருக்கு. அண்ட் ஹை பிரைட்னஸ்ல 2160 PWM டிம்மிங்கும் இருக்கு. அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்க நைட் டைம் அதிகமா போன் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு லோ பிரைட்னஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கலே லோவஸ்ட் பிரைட்னஸா இந்த போன்ல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த தடவை ஒரு நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. டைமண்ட் சீல்டு கிளாஸ் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க வந்து ஒரு 50% வரைக்கும் உங்களுக்கு கீழே விழுந்தாலோ இல்ல எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி எது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்த்தா V40ல கொடுத்துருக்க மாதிரி சேம் டுவல் கேமரா உங்களுக்கு சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க மெயின் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைடுக்கான கேமராவும் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபிலையும் பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஜெய்ஸோட கொலாபரேட் பண்ணி கொடுத்துருக்கனால பிக்சர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து நார்மலா இந்த ப்ரோட்ரைட் மோட்ல எல்லாம் உங்களுக்கு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் சூப்பராகவே இருக்குங்க. விவோவோட கேமரா பத்தி நம்ம ஒன்றும் புதுசா சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எப்பயும் பண்ற மாதிரி இந்த தடையும் கேமரால வந்து குவாலிட்டி சூப்பரா கொடுத்துருக்காங்க. நீங்க ப்ரோட்ரைட் எடுக்கும் போதும் சரி, அல்ட்ரா வைட் ஆங்கிள் வச்சு போட்டோஸ் எடுக்கும் போதும் சரி, நைட் மோட் அண்ட் செல்ஃபீஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு தாறுமாறான கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதை தவிர முக்கியமா இந்த ஆரோ லைட் பாத்தீங்கன்னா நீங்க லோ டெம்பரேச்சர்ல இருக்கிற அட்மாஸ்பியர்ல நீங்க எடுக்கும்போது போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த ஆரோ லைட் வந்து நீங்க பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறதுனால பிக்சர் குவாலிட்டி வந்து இன்னும் டாப் நாச்சா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு டியூவல் வீடியோ ரெக்கார்டிங், லைவ் போட்டோ, HD ரெசல்யூஷன் கேமரா அந்த மாதிரி சேம் ஆஸ் யூஸ்வல் ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க இதுல வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க பேக் சைட் 4K 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா சேம் 4K 30 FPS வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒன்றும் பெருசா அப்டேட் பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது 3rd ஜென்ரேஷனா சேம் Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர் தான் இந்த V50லயே கொடுத்துருக்காங்க. V30, V40 அண்ட் இப்போ V50லயும் சேம் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த விவோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நல்ல R&D பண்ணி ஒரு பெஸ்ட் ப்ராசஸரா நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது ஓகே. பட் ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த Snapdragon 7 Gen 3 ப்ராசஸ்லேயே கொஞ்சம் டியூனிங் பண்ணி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது சீக்கிரமாக பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூஸ் இல்லை. அண்ட் கேமிங் இந்த மாதிரி நம்ம விளையாடும் போது உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து அதிகமாக வர்றதில்லை.
அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15க்கான சப்போர்ட் வித் ஃபன் டச் ஓஎஸ் 15ஓட கொடுத்துருக்காங்க. விவோ வந்து 3 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட் அண்ட் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து அஷூரன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X சப்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் வந்து உங்களுக்கு UFS 2.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8/128, 8/256 அண்ட் 12/512 GB வந்து உங்களுக்கு வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6000 mAh பேட்டரி சப்போர்ட் வித் லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அதாவது ஃபிளாஷ் சார்ஜிங் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. 0 to 100% உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 1 hour ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே 20% to 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 minutes வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 10 hours வரைக்கும் கண்டினியூஸ் யூசேஜுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே கம்பல்சரி நீங்கள் லைட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1 day to 2 days வரைக்குமே இந்த பேட்டரி பேக்கப் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6000 mAh இருக்குன்றப்ப உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து சூப்பராக இருக்கும். இதே V40 சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 days தான் உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே உங்களுக்கு சூப்பராக பேட்டரி பேக்கப் தாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் 6000 mAhங்கும் போது இன்னும் நாளா பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு தாங்குற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சிம்மே 5G சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. வித் 9 பேண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு டியூவல் சிம்லையுமே 5G சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.4, வைஃபை வெர்ஷன் 5க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து 2 சைடும் உங்களுக்கு கேட்கறதுனால சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் சென்சார் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஆஸ் யூஸ்வல் விவோவில் எப்பயுமே இருக்கிற மாதிரி இதுலேயுமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஏஐ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஜெமினி ஏஐ கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேலரியில் வந்து உங்களுக்கு ஏஐ எரேசர், ஃபோட்டோ என்ஹான்ஸ்மெண்ட், HD குவாலிட்டி ரெசல்யூஷன் இந்த மாதிரி நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் கால் ஆடியோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபோனில் பேசும்போது உங்களுக்கு ஆப்போசிட் பர்சன் வந்து ஹிந்தியில் பேசினாலோ உங்களுக்கு வந்து லைவாக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிரும். நீங்கள் அதை பார்த்து என்ன பேசுகிறாங்கன்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் இது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணாதுங்க. ஏன்னா அந்த அப்டேட் இன்னும் கொடுக்கல. அண்ட் இதை தவிர்த்து இன்னொன்று ஒரு ஏஐ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ சூப்பர் லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு எந்த ஏரியாவில் இருந்தாலுமே உங்களுக்கு 30% நெட்வொர்க் சிக்னல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு 45% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து உங்கள் ஃபோனோட பாடி அவுட்டரில் வந்து லொக்கேட் ஆகிற மாதிரி ஆண்டனா கொடுத்துருவாங்க. அதாவது 360 டிகிரிலையும் மல்டி டைரக்ஷனல் ஆண்டனா கொடுத்துருக்காங்க வித் 2.0 சப்போர்ட்டோட. இது இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஏரியாவுக்கு போனாலுமே சில லோ நெட்வொர்க் ஏரியா அந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் போனாலுமே உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் கன்க்ளூஷன், இந்த V50 பொறுத்த வரைக்கும் V40லேருந்து என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசர் தவிர மீதி எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கேமரா, பேட்டரி, பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாமே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000க்கும், 8GB RAM 256GB இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000க்கும், 12GB RAM 512GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41,000க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 25th நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவு நான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.